இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மூலாயர்கள். இந்த மூலாயர்களோட ஆரம்பம் வந்து நம்ம இப்ராஹிம் லோடி. இப்ராஹிம் லோடி தான் 1520 பானிபட் போர் அது ஏற்பட்டது. அதனாலதான் வந்து என்ன ஆகுதுன்னா பாபர் இந்தியாவுக்குள்ள வந்து பிரவேசம் பண்ற விஷயத்தை வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆரம்பிக்கக்கூடிய அந்த மூலாயர்களுடைய காலம் 1857 வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு 300 வருஷம் அப்படின்னா இதுல நம்ம இந்த காலத்தை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்து நல்லா வாழ்ந்த காலம், நல்லா இல்லாம போன காலம், அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இந்த காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்றது ஒரு காலம். ஓகேவா? அடுத்து வந்து இந்த காலத்துல எப்படி இருந்தார் தெரியுமா அப்படின்ற ஒரு காலம். ஓகேவா? ஸோ அந்த காலத்துல எப்படி இருந்தாரு, ராஜா மாதிரி இருந்தார், ராஜா பகவத் மாதிரி இருந்தார் அப்படின்றது இதுல பாட்ஷா. என்ன அப்படின்னா வந்து இங்க இருந்து இந்த 1526 இருந்து 1707 வரைக்கும் 6 அரசர்கள் வரிசையா அப்பாக்கு அப்புறம் புள்ள, அப்பாக்கு அப்புறம் புள்ள, புள்ளைக்கு அப்புறம் மறுபடியும் புள்ள, அந்த மாதிரி இருக்குது. டோட்டலா ஒரு 6 பேர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து சிறந்த அரசர்கள், முகலாயருடைய சிறந்த 6 அரசர்கள் இவங்க தான். 1707க்கு அப்புறமேட்டு வந்து எல்லாமே வந்து சும்மா டம்மியா இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிட்டாங்க கடைசி வரைக்கும். ஸோ இந்த ஒரு 150 வருஷம் விளங்காம போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 150 வருஷம் வந்து வேற லெவலில் இருந்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 150 வருஷத்துல வந்து அந்த 6 பேரை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ பாட்ஷா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய BHAJSA இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். ஓகேவா? இந்த 6 பேர் தான் வந்து நமக்கு வந்து முகலாயர்களுடைய முதல் 6 அரசர்கள். அப்பாக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் அவனோட புள்ள, அவனோட பிள்ளைக்கு அப்புறம் அவனோட புள்ள, அவனோட புள்ள, அவனோட புள்ள. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து போயிட்டு இருக்கும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பாபர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷனோட. ஸோ பாபர் இவருடைய ஒரிஜினல் பேரு ஜாஹிருதீன் முகமது பாபர். அவருடைய முழு பேர் இதுதான். அந்த பாபர் அப்படிங்கிறதோட பொருள் என்னன்னா சிங்கம் இல்லைன்னா புலி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. புலியான்னு சொல்லலாம் தெளிவாக ஒரு புக்கில் அப்படின்னு இருக்கு. ஸோ அதோட பொருள் இந்த ஜாகிருதீன் முகமது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படிங்கிறதா பொருள். நம்பிக்கையை காப்பவர் அதான் இவருடைய பொருள். இந்த பேரோட பொருள் ஜாகிருதீன் முகமது அப்படிங்கிறதோட பொருள். ஓகேவா? ஸோ இந்த பாபர் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த அரசரான்னு பார்த்தா இந்தியாவில் ஒரு சிறந்த அரசர் தான், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் அவருடைய முந்தைய காலகட்டம், வளர்ந்து வந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து மிகவும் மோசமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிச்சு கடைசியாக என்ன பண்றாருன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அரசராக்கி இந்தியாவோட வரலாற்றில் அவருடைய பேரை வந்து பொறிச்சிட்டு போயிட்டார். ஓகேவா? ஆனால் அவர் பிறந்த இடத்துல வந்து அவருடைய இது வந்து பார்த்தோம்னா ஏதாவது இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து அவரோட மதிப்பு சுத்தமாக இல்லை. இதுதான் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இவர் மத்திய ஆசிய பகுதியை சேர்ந்த துருக்கி வம்சத்தை சேர்ந்தவர். ஓகேவா? ஸோ துருக்கி வம்சத்தை சேர்ந்தவர். உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இனக்குழுவை சேர்ந்தவர். உஸ்பெக் அப்படிங்கிற இனக்குழுவை சேர்ந்தவர். இவர் பிறந்தது வந்து பார்த்தோம்னா 14 பிப்ரவரி 1400. 13 நாள் இருக்கா? 13 நாள் இருக்குது. ஸோ இவர் பிறந்த இடம் வந்து பார்த்தோன்னா வந்து சாமர்கண்ட். இது வந்து பார்த்தோன்னா உஸ்பெகிஸ்தானோட தலைநகராக இருக்கக்கூடிய சாமர்கண்ட்ல தான் இவர் வந்து பிறக்கிறாரு. அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து அங்க ஒரு இனக்குழுக்களுக்கு இடையே பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு இடையே உஸ்பெக்குகள் மற்றும் சபாவி. ஸோ இந்த துருக்கி வம்சம் 3 பேருக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும். உஸ்பெக்குகள், சபாவி இனத்தை சேர்ந்தவங்க மற்றும் உதுமானிய துருக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு 3 குரூப் இடையே போயிட்டு இருக்குது. அதுல இந்த சபாவி இனத்தை சேர்ந்தவங்க வந்து பாக்குறப்போ ஈரானை சேர்ந்த ஷியா பிரிவை சேர்ந்தவங்க. முஸ்லீம்லயே வந்து பார்த்தோன்னா 2 பிரிவுகள் இருக்கு, ஷியா மற்றும் சன்னி. இந்த ஷியா பிரிவை சேர்ந்தவங்க தான் இந்த சபாவி இனத்தை சேர்ந்தவங்க, ஈரானை சேர்ந்தவங்க. இன்னொருத்தவங்க இந்த உத்துமானிய துருக்கியை சேர்ந்தவங்க, இவங்க சன்னி வம்சத்தை சார்ந்தவங்க. ஓகேவா? சன்னி வம்சத்தை சார்ந்தவங்க. இது மட்டும் இல்லாம வந்து உஸ்பெக்குகள் பார்த்தோம்னா வந்து துருக்கிய இனக்குழு. இந்த 3 பேருக்கு இடையே தான் வந்து பிரச்சனை ஏற்படுது. ஓகே. இதுல பாபருக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அவங்க அப்பாவோட இடம் வந்து 11 வயசுலேயே கிடைக்குது. ஓகே. அவங்க அப்பா வந்து ஆட்சியில் இருந்தாங்க. 11 வயசுலேயே வந்து சாமர்கண்ட் ஆட்சியில் அவர் கையில கிடைச்சிருது 1494. ஆனா அவர் உடனடியாக ஆட்சியில் இருக்க விட்டாங்களான்னு கேட்டா இருக்க விடல. அவங்களோட சொந்தக்காரங்களிலே அடிச்சு விரட்டப்படுறாரு. ஓகேவா? ஸோ இவரை பத்தி பேசிக்க பார்க்குறப்போ இவருடைய தாய் வந்து பார்த்தோன்னா வந்து செங்கிஸ்கானோட 13வது தலைமுறையை சேர்ந்தவங்க. ஒரிஜினலாக சொல்லணும்னா இவங்க அப்பாவும் வந்து ஒரு வம்சத்தை சேர்ந்தவர், அம்மா வந்து ஒரு வம்சத்தை சேர்ந்தவர். அப்பா வந்து பார்த்தோம்னா தைமூர் வம்சத்தை சேர்ந்த தைமூர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சையது வம்சத்தை சேர்ந்த கடைசியில் வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து 1399 தைமூர் வந்திருப்பார்ல, அவரோட வம்சத்தை சேர்ந்தவர் தான் இவங்க அப்பா உமர் ஷேக் மிஸ்ரா.
ஷேக் மிஸ்ரா. இவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா வந்து மங்கோலிய தலைவன் செங்கிஸ்கானோட தலைமுறையை சேர்ந்தோம். 2 பக்கமே பார்க்குறப்போ கொடூரமான ரத்தம். மங்கோலிய ரத்தம், இந்த பக்கம் தைமூரோட ரத்தம். 2மே வந்து சேர்ந்ததுதான் பாபரோட ரத்தம். ஓகேவா? அடுத்து வந்து 1505ல இவரு இதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை, பஞ்சாயத்து. 1494ல இருந்து ஒரு 11 வருஷம் அடிபட்டு, மிதிப்பட்டு, இப்படி ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு கடைசியா பார்த்தோம்னா ஒரு காபூல், ஆப்கானிஸ்தானோட தலைநகரா இருக்கக்கூடிய காபூல்ல 1505ல மன்னரா மாறுறாரு. 1505ல தான் காபூலுடைய மன்னரா மாறுறாரு. அவர் மாறினதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு இந்தியா மேல இருந்த இந்தியாவுக்கு எப்படியாவது போயிடணும், இந்தியாவோட ஆளணுன்றது அவ்வளவு பெரிய ஒரு ஆசை. ஓகேவா? நிறைய தடவை ட்ரை பண்றாரு, எப்படியாவது வந்து இந்தியாவுக்குள்ள போயிடணும், இந்தியா வந்து ஒரு டெல்லியை கேப்சர் பண்ணிடுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஆனா எதுவுமே முடியல. அப்போ வந்து பாக்குறப்போ லோடி வம்சம் வந்து இருக்குது. இப்ராஹிம் லோடி ஒரு சிறந்த அரசர் தான். லோடி எடுக்கிறப்ப சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல அரசர், சிறந்த அரசர், நல்ல படைபலம் எல்லாமே இருந்தது. இப்ராஹிம் லோடி நிறைய தடவை பாபரை தடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து நிறைய முறை வந்து முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் டெல்லியை ஒண்ணுமே பிடிக்க முடியல. ஒரு 6 தடவை வந்து முயற்சி பண்ணியிருப்பாரு. ஒண்ணுமே வந்து சக்சஸ் ஆயிருக்காது. எல்லாமே ஃபெயிலியர் பாபரை பொறுத்தவரை. 1519 இருந்து 1524 வரைக்கும் இந்த ஒரு 6 வருஷத்துல பாக்குறப்போ, இந்த 5 வருஷத்துல பாக்குறப்போ சியால்கோட், லாகூர் இந்த பகுதிகள் மேல எல்லாம் படையெடுக்கிறார் பாபர். நெக்ஸ்ட் வந்து இந்த காலகட்டத்தெல்லாம் பண்ண முடியாத ஒரு விஷயத்த எப்படி பண்ண முடியும்? இப்ராஹிம் லோடி அப்படிங்கிற மன்னன் இருக்கிறதுக்காக ஆலம் கான், தௌலத் கான் லோடி, திலாவர் கான், ராணா சங்கா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா இவங்கெல்லாம் யாருன்னா இந்தியாவில் வந்து அவருக்கு கீழே தான் இருக்கவங்க தான். ஒருத்தர் வந்து பார்க்குறப்ப அவனோட மாமனார், இன்னொருத்தர் வந்து ஆளுநர், ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ராஜ்புட்டு, இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்றானுங்கன்னா எப்பயாவது இப்ராஹிம் லோடியை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாமெல்லாம் ஒன்றா இருக்கும், ஒரு பெரிய கையை கூப்பிடுவோம், ஆல்ரெடி எதிர்த்துக்கிட்டு இருக்க ஒரு அப்படின்னு சொல்லிட்டு பாபரை கூப்பிடுறாங்க. ஸோ பாபருக்கு லெட்டர் போட்டோடனே பாபர் என்ன சொல்றாருன்னா, சரி நான் வரேன் அப்படின்னு. அப்படிதான் என்ன ஆகுதுன்னா வந்து ஒத்துக்கிட்டாரு. யாரு? பாபர் வந்து ஒத்துக்கிட்டாரு, வரேன்னு சொல்லிட்டாரு. வரேன்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு, இவங்க எல்லாம் படையை திரட்டிட்டு வர பாக்குறாங்க. வர்றப்ப என்னாச்சுன்னா தௌலத் கான் பேக் அடிக்கிறான். இல்ல நான் வரல அப்படின்றான். லாகூர்ல இருக்கக்கூடிய தௌலத் கான் என்ன பண்றான்னா, இல்ல வேணாம் வேணாம் நான் வரல, நான் வந்தா எனக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ முதல் அட்டாக்கே தௌலத் கான் மேலதான் அடிக்கிறான். பாபர் வந்து முதல் அட்டாக்கே தௌலத் கான் மேல தான். லாகூர் கைப்பற்றப்படுது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அவனையும் கூப்பிட்டு சரிவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறது. போயிட்டு தான் 1526 ஏப்ரல் 21 முதலாவது பானிபட். பானிபட் அப்படிங்கிறது ஹரியானா இருக்க பகுதி. பானிபட் அப்படிங்கிற இடத்துல பார்த்தோம்னா இந்தியாவுடைய நுழைவாயில் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 3 பானிபட் போர்கள் நடந்திருக்கு. 3 பானிபட் போருமே மிக முக்கியமான போர்கள், இந்தியாவுடைய வரலாற்றை மாற்றிய போர்கள்னு சொல்லிட்டு. ஒன்று மிஸ் ஆயிருந்தா கூட ஆட்சி வேற பக்கம் போயிருந்திருக்கும், அப்படிப்பட்ட சுச்சுவேஷன். அது இந்த முதல் போர் தான் இந்த பாபருக்கும் நடந்தது. இந்த போர்ல அவர் தோத்திருந்தாருன்னா அப்படியே முடிஞ்சிருந்திருக்கும். சுல்தான்கள் கண்டினியூ அப்படியே அது வேற மாதிரி போயிருந்திருக்கும். அது நடக்கல. பாபர் ஜெயிக்கிறாரு. காரணம் என்னன்னா அவருடைய திறமை. நல்ல பெர்ஃபெக்டா வந்து யோசிச்சு பிளானிங், பெர்ஃபெக்ட் பிளானிங். எப்படின்னா இந்த இடத்துல இருந்து வர்றாருன்னா இவருடைய இன்னொரு படை வந்து இந்த பக்கமா இருந்து வருது. யாராவது வருவாருன்னா இவர் படை இந்த பக்கம் வருதுன்னா அவரோட படை, அவருடைய பையன் ஹுமாயூனோட படை வந்து பின்னாடி வருது. இப்ப இருக்கப்ப அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னா அது இல்லாம ஆல்ரெடி கூட இருக்கவங்களோட ஹெல்ப் நிறைய இருக்குல்ல, இது எல்லாம் சேர்ந்த உடனே என்ன ஆகுதுன்னா இவரால் ஈஸியா வந்து ஜெயிக்க முடியுது. இன்னும் சொன்னா இப்ராஹிம் லோடியோட பாபரோட படை ரொம்ப ரொம்ப சின்ன, ஆனாலும் அவர் ஜெயிச்சிருக்கு. போர் தாக்குதல். அப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்தோன்னா வந்து ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க, பீரங்கி படை. பீரங்கி படை பீரங்கி படை அவர் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணம். இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அதை பத்தெல்லாம் அவ்வளோ, அதாவது பீரங்கி படைனா பீரங்கிகள் காலத்தால முற்பட்ட பீரங்கிகளை யூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் இருக்க வரைக்கும் அவ்வளோ பெருசாலாம் அவங்க இல்லை. அவங்க வந்து சொல்றது யானை படை அவங்கள்ட்ட பெருசா இருந்தது. இவங்களோட இது வேற மாதிரி இருந்தது, அவங்களோட வேற மாதிரி இருந்தது. அந்த காரணத்தினால ஈஸியா பாபர் வந்து ஜெயிச்சிட்டாரு. பீரங்கி படை முதலில் பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில் இந்த போர்ல தான், பானிபட் போர்ல தான் யூஸ் பண்ணப்படுது. அப்புறம் வெடிமருந்தை பயன்படுத்தினதை பத்தி இது வேற ஒரு கதை. ஸோ சீனர்கள் தான் முத வெடிமருந்தை பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இந்தியாவுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருது. இந்த துப்பாக்கிகள் இது எல்லாமே முகலாயர் காலத்துல தான் இந்தியாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து ஆக்ராவை வந்து அடுத்தடுத்து ஒரு உள்ள வந்து என்ன பண்றாருன்னா டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிக்கிறார்.
ஸோ இந்த முதல் போர் பானிபட் போர் முடிச்சுட்டு டெல்லியில வந்து உட்காந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் ஆசை, ஏன் அந்த டெல்லி மேல அவ்வளோ ஆசை அப்படின்னு நிறைய படிச்சிருக்காரு. ஸோ அல்பருனி எழுதின புத்தகம் கிதாபுல் ஹிந்த படிச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை படிச்சிருக்காரு. ஸோ வந்து இந்தியா அப்படின்னா ஏதோ ஒரு ஏதோ அங்க வந்து தங்கமா இருக்குமா எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி ஒரு இது. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்க, அது எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஓகேவா, கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று வச்சுப்போம். ஓகேவா, அந்த மாதிரி சொன்னா அவர் ஒரு ஆசை இந்தியா மேல. ஓகேவா, ஸோ அந்த ஆசைனாலதான் இந்தியாவுக்கு அவர் வந்தார். அப்படி வந்தோடனே என்னன்னா, இவரு தனக்குத்தானே இந்துஸ்தானின் பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை சூட்டிக்கிறாரு. கூட்டு வந்தவனுக்குலாம் செம ஷாக்கு. டேய், அவனை எது கூப்பிட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஏன்னா நம்ம வந்துட்டு நீ நானும் போரிட்டு இந்த இடத்த பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் பிரிச்சுக்கிறதுனால நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்ல அதெல்லாம் இல்ல, இனிமே டெல்லி என்னது, ஏன் அப்படின்னா வந்து இது எங்க தாத்தா தைமூர் ஆல்ரெடி கொள்ளையடிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டாரு சும்மாவே, இது உண்மையா சொன்னா அது எனக்கு தான் சொந்தம் அப்படின்றாரு பாபர். இப்படி சொன்ன உடனே தான் பிரச்சனை பெருசாக ஆரம்பிக்குது. ஓகேவா, அடுத்தடுத்த போர்கள் நடக்கும், இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து பானிபட்ன்ற இடத்துல வந்து காபுல் பாக் அப்படிங்கிற தோட்டத்தை உண்டாக்கியிருப்பாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 மசூதிகளையும் உண்டாக்கியிருப்பார் பாபர். அதாவது அந்த அயோத்தி மசூதி. ஓகேவா, 1527ல இப்போ அடுத்த போர் கன்வா போர். ஸோ இது என்ன போர், சொன்னல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வந்து நீ பாட்டுக்கு வந்துட்டு வந்த ஜெயிச்ச இடத்த எடுத்த ஏதோ கொள்ளையடிச்ச போனா ஓகே, அதை விட்டுட்டு நீ தான் அரசன்றனோட எங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படித்தான் ஒருத்தன் போர் கொடி தூக்குறான். மேவாட்டின் அரசரா இருக்கக்கூடிய ராணா சங்கா. மேவாட்டோட அரசனா ராணா சங்கா என்ன பண்ணனா, என்னடா நீ பாட்டு ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சண்டைக்கு வரான். ஓகேவா, ஸோ இவனும் முகமது லோடி, இப்ராஹிம் லோடியோட பிரதர். ஓகேவா, ஸோ வந்து தம்பி. அவனும் சேர்ந்து என்னன்னா சண்டைக்கு வராங்க. சண்டைக்கு வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த போர்ல வந்து பாக்குறப்போ ஆக்ரா பக்கத்துல இருக்கக்கூடிய கன்வா அப்படிங்கிற இடத்துல வந்து நடக்குது. இந்த போர்ல வந்து பார்த்தோன்னா பாபர் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் விக்கெட் அவுட். பட் முகமது லோடி வந்து கொல்லப்படல. ராணா சங்கம் வந்து அவ்வளவுதான், அது ஓட்டாரு, அது முடிஞ்சு. அந்த போர்ல வந்து மேவாட்டு அந்த பகுதியெல்லாம் போயிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த போர் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, குவாலியர் மற்றும் தோல்பூர் கோட்டைகள் கிடைக்குது. குவாலியர் மற்றும் தோல்பூர் கோட்டைகள் கிடைக்குது. ஸோ இந்த போர் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தனக்கு ஒரு பட்டம் சுடிக்கிறார், காசி அப்படின்னு சுடிக்கிறார். ஓகேவா, ஸோ கான்வா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்து சும்மா இருந்தாங்களா, அதிகம் இல்லை. 1528ல அடுத்த போர். ஓகேவா, ஸோ சந்தேரி போர். யாருக்கும் மேதினி ராய், மாலவம் பகுதியைச் சேர்ந்த மேதினி ராய் என்ன பண்றாருன்னா பாபரோட வந்து சண்டைக்கு வர்றாரு. என்னடா நீ ஓரா பண்ணிக்கிட்டு இருக்க, உடனே என்னன்னா போயிட்டு அவனையும் போட்டு தெளிறது. இவனுங்காலி பாபர் ஜெயிச்சிட்டார் அடுத்த போர்ல. அதுக்கு அடுத்த போர் அடுத்து என்ன ஆகுதுன்னா, இப்பதான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆப்கானியர்களை சேர்ந்தவங்களாம் வந்து பிரச்சனைக்கு வராங்க. ஓகேவா, ஸோ அது வந்து காக்ரா போர்னு சொல்லுவாங்க. ஆப்கானியர்களோட இந்த இப்ராஹிம் லோடி ஒரு குரூப் இருக்குதுல்ல, அவங்க தான் அந்த ஆப்கானியர்கள். லோடி வம்சம் தான் ஆப்கானிய வம்சத்தை சேர்ந்தது. அந்த ஆப்கானியர்களோட ஏற்பட்ட கடைசி போர் இதுதான். இதுல அந்த முகமது லோடியோட மருமகன் நசரத் ஷா சண்டை போடுறான். என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பாபருக்கும் இந்த இவங்களுக்கும் நடக்குது, நசரத் ஷா இவங்களுக்கும் நடக்குது. இந்த போர்லையும் பாபர் ஜெயிச்சிடுறாரு. ஓகேவா, ஸோ வந்து வரிசையா வெற்றி. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அடுத்த வருஷமே 1830ல எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டாரு. ஆனா எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்குள்ளாரே செத்து போயிட்டு, எல்லாம் ஜெயிச்சிருக்குது, ஆனா எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன பண்றது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி, அதெல்லாம் ஒன்றும் பண்றதுக்குள்ளாரே பாபர் இறந்து போயிட்டாரு. 1830ல பாபர் அவுட். அவர் முத இறந்தது சரி, முத அவரை புதைச்சது ஆதம் பாக். ஆக்ரா பத்திரக்கூடிய ஆதம் பாக். ஆனா அவரோட பையன் வந்து என்னன்னா வந்து இவர் ஆசைப்பட்ட இடம் வந்து காபூல்ல தான் அவர் அடக்கம் பண்ணணும். அதனால புதைச்ச உடம்பு கொண்டு போய் காபூல் அடக்கம் பண்ணி, ஏன்னா அவரை மன்னனாக்குனது வந்து பாபர், அது காபூல் தானே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய அவ்வளோதான். இவரை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா 43 வயதுல வந்து இறந்து போயிருப்பாரு. இவரோட கதை முடிஞ்சிடுச்சு. பாபர் அவ்வளோதான், முதல் மன்னன் எந்த அளவுக்கு பண்ண பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹுமாயூன். இந்த ஹுமாயூன் பாபருடைய 4 மகன்கள்ல இவனும் ஸோ மூத்த மகன். ஸோ அந்த ஹுமாயூன் வந்து பார்க்குறப்போ அப்பாவோட நல்ல செல்ல பிள்ளை தான். அப்பா வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து சொல்லி கொடுத்தோம், தம்பிகளை வந்து என்னைக்கு வந்து நீங்க வந்து கைவிடக்கூடாதுடா, நீ இருந்தாலும் அவனுக்கு வந்து கோப்படக்கூடாது, அவனுக்காக வந்து நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு போயிருப்பாரு. இதுவே பெரிய பிரச்சனை. நான் பையனுக்கு அவர் வச்ச பேரே வந்து அதிர்ஷ்டசாலின்ற வாய்ப்பு, அதிர்ஷ்டசாலின்ற மீனிங் உடைய ஹுமாயூன். பேர்ல மட்டும்தான் அதிர்ஷ்டம், பேருக்கான அர்த்தம் அதிர்ஷ்டசாலி அல்லது நல்வாய்ப்புன்னு அர்த்தம். பட் பேர்ல மட்டும்தான் அது இருந்தது. வாழ்க்கை ஃபுல்லா அட்டி அட்டி. இவர் வந்தப்போ அவங்க அப்பா தான் சொன்னல, அதாவது வந்து எதையும் இன்டெகிரேட் பண்ணல, எதையும் வந்து ஒருங்கிணைக்காம இறந்து போயிட்டாரு. அப்போ
இவர் உள்ள வரப்போ இந்த ஒரு பிரச்சனை பிளஸ் கொள்ளையடிக்கக்கூடிய இயல்புடைய ஆப்கானியர்கள், இவங்க 2 பிரச்சனையுமே வந்து உள்ள இருக்குது. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்து இவர் என்னன்னா அரசனாகிறாரு. இவர் அரசனாகிறது கூட இருக்கக்கூடிய இருக்கு. அரசன் வருதுன்னா எப்படின்னா, இவர் டெல்லி எடுத்துக்கிறாரு, மத்த இடத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்குறாரு. அவங்க டென்ஷன் ஆகுது. இல்ல எனக்கு தான் டெல்லி வேணும், எனக்கு தான் டெல்லி வேணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் அடிச்சுட்டாங்க. ஓகே, இந்த ஹுமாயூனை பத்தி ஃபர்ஸ்ட் இடத்துல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து, இவர் காபூல்ல 1503 பிறந்தவர். பதக்ஷான் இந்த பகுதியினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். பாபருடைய 4 பசங்களை பத்தி ஹுமாயூன், கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். இதுல அந்த ஒவ்வொரு பகுதியில் யாருக்கு எந்தெந்த பகுதியில் அவங்க அப்பா வந்து கொடுத்தாரு அப்படின்னா, ஹுமாயூனுக்கு டெல்லி, கம்ரானுக்கு காபூல் மற்றும் காந்தகார் ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. அஸ்காரிக்கு வந்து சம்பல் பகுதியை, பாபருக்கு பையனா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். பாபரோட பையங்க இவங்க எல்லாம். பாபரோட பையன் கிடையாது இவங்க எல்லாம். பாபருக்கு பையன் ஹுமாயூன், ஹுமாயூனோட பையன் அக்பர், அக்பரோட பையன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீரோட பையன் ஷாஜகான், ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப். பையனுக்கு பையன் அப்படி. பாபருக்கு இத்தனை பையனும் கிடையாது இதெல்லாம். ஓகேவா? ஹுமாயூன், கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இந்த 4 மகன்கள். அதுல வந்து பார்த்தோன்னா ஹுமாயூனுக்கு டெல்லி, கம்ரானுக்கு காபூல் மற்றும் காந்தகார் அதாவது ஆப்கானிஸ்தான் பகுதி, அஸ்காரிக்கு சம்பல் பகுதியும், ஹிண்டாலுக்கு அல்வார் பகுதியும் வந்து கொடுக்கப்படுது. இவங்களுக்கு 3 பேருக்குமே கடுப்பாகுது. என்ன நீ மட்டும் டெல்லி எடுத்துட்ட எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற தான் வந்து பெரிய பிரச்சனை. அப்புறம் பாபரோட மகள் வந்து பார்த்தோன்னா குல்பதான் பேகம். இந்த அம்மா தான் என்னன்னா ஹுமாயூன் நாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருப்பாங்க, ஹுமாயூன் நாமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இவர் ஹுமாயூனை பத்தி பாக்குறப்போ இவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சிறந்த குடிகாரர். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு. ஒரு இடத்துல போருக்கு போனா கூட அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஜாலியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குற ஆளு இருக்கு. அப்படித்தான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாரு. இவரோட கேரக்டர் வந்து கூட இருக்க அண்ணன் தம்பிகளுக்கு பிடிக்காதுக்கு வேற சில ரீசன்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா இதுல இந்த முக்கியமான ஒரு போர் வந்து பார்த்தோன்னா வந்து தௌரா போர். இந்த தௌரா வந்து பார்த்தோன்னா வந்து பீகார் பகுதிகளில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஷெர்ஷா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய. ஓகேவா? இந்த ஷெர்ஷா என்ன பண்றாருன்னா சுனார் கோட்டையை வந்து கைப்பற்றுகிறார். சுனார்ன்ற கோட்டை இது வந்து பார்த்தோன்னா முகலாயர்கள் கண்ட்ரோல் இருக்குது. அதை வந்து கைப்பற்றின உடனே என்ன ஆயிடுதுன்னா டென்ஷன் ஆயிட்டு ஹுமாயூன் என்னன்னா அந்த இடத்துக்கு போயிடுறாரு. ஹுமாயூன் போயிட்டு அவனை மிரட்டுறாரு. மிரட்டினோடனே என்ன பண்றான், ஷெர்ஷா வந்து ஐயா தெரியாம பண்ணிட்டேங்கய்யா என்னை விட்டுங்கய்யா. என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னன்றாரு. அதுக்கப்புறம் அவன் அதையும் கேட்கிறான், ஒரு ஹெல்ப் கேட்கிறான். நான் உங்களுக்கு விசுவாசமா இருக்கேன், நான் உங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்கறதுக்காக தான் நான் இருக்கேன். அந்த மாதிரி இந்த வடிவில் சொல்லலாம், வாடா நான் அப்படின்னா வந்து நிற்பேன். அந்த மாதிரிலாம் அவர் என்ன சொல்றாரு சொல்லிட்டு ஓகே. இவர் என்னன்னா கொஞ்சம் தலைவர் வந்து சரி ஓகே ரைட்டு விடு இருந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா விட்டுருவாரு. அது சுனார் கோட்டையை வந்து கைப்பற்றிட்டாரு. நீ வந்து அவனை வந்து அவர் காலி பண்ணல. சரி ஓகே அவன் தான் மன்னிப்பு கேட்டான். இதுக்கு மேல என்ன கொஞ்சம் இறக்கம் உள்ளவன் தான் தலைவன். அவனே பின்னாடி பெருசா செஞ்சு விட்டு போயிடும். இவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான்ற மாதிரி செஞ்சு விட்டு. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா ஹுமாயூன் இதெல்லாம் நம்பி சுனார் கோட்டை வந்து என்னன்னா சுனார் கோட்டை அதெல்லாம் வந்து எல்லா நிர்வாகத்தெல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே நீங்க இடத்துக்கு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு ஜாலி சிட்டி ஒன்று உருவாக்க ஆரம்பிக்கிறார். ஜாலி சிட்டி பேர் தீன்பனா, ஃபன்லேண்டு. ஸோ தான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு குடியோட இருக்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா தீன்பனா என்னும் நகரத்தினை உண்டாக்குகிறார். டெல்லி பக்கத்துல தீன்பனான்ற நகரத்தை உண்டாக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ராஜஸ்தான் பகுதியில வந்து பார்த்தோன்னா குஜராத்தை சேர்ந்த பகதூர் ஷா. ஓகேவா? குஜராத்தை சேர்ந்த பகதூர் ஷா 1930 என்ன பண்றாரு, போயிட்டு கேப்சர் பண்ணிட்டாரு ராஜஸ்தான். கேப்சர் பண்ணோன்னே இவருக்கு என்னன்னா டென்ஷன் ஆயிடுச்சு ஹுமாயூனுக்கு. போயிட்டு என்ன பண்றது, அவனை காலி பண்றாரு. ஓகே காலி பண்றதுன்னா இவர் கொல்லல என்னன்னா நீ ஓடி போயிடான்னு சொல்லிட்டு துரத்தி விட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா குஜராத்தையும் கைப்பற்றிட்டாரு. கைப்பற்றினா தன்னோட தம்பியை விட்டுட்டு வர்றாரு. ஓகே, தன்னோட தம்பியை வந்து பார்த்தோன்னா யாருக்கு நம்ம வந்து அஸ்காரி கிட்ட விடுறாரு. ஓகே, அஸ்காரி கிட்ட வந்து கொடுக்குறாரு. சரிடா நீ பாத்துக்கடா அந்த இடம் ஒன்றை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்காரி கிட்ட கொடுக்குறாரு. அவனுக்கு என்னன்னா டென்ஷன் ஆயிடுச்சு. அஸ்காரி இந்த நேரத்துல நீ என்ன குஜராத்துக்கு கொடுக்குற, நான் உன்ட்ட என்ன கேட்டேன், டெல்லி தானே கேட்டேன், எனக்கு டெல்லியை கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா குஜராத் விட்டு மறுபடியும் டெல்லி பக்கம் ஓடி விட்டான். வந்து என்ன ஆயிடுச்சு, இப்போ மறுபடியும் பகதூர் ஷா குஜராத்தை கைப்பற்றிக்கிட்டான். ஓகேவா? ஸோ இப்போ
என்னத்துக்காக வந்தான், இவன் எதுக்காக வந்தான்ற மாதிரி வந்து தேவையில்லாம இப்போ அந்த இடம் போயிடுச்சு, குஜராத் கையோட போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இப்போ இதே காலகட்டத்துல இப்படி இந்த பக்கம் போனா பிரச்சனை, அந்த பக்கம் போனா பிரச்சனைன்ற மாதிரி இந்த பக்கம் குஜராத் பக்கம் பகதூர் ஷா பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தா ஷெர்ஷா பிரச்சனை. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் தான் அடுத்த வருஷத்துல சௌசா போர் 1809ல ஷெர்ஷா அவன் என்ன பண்றான்னா இந்த தடவை சண்டைக்கு வரான். இந்த தடவை வாடா சண்டைக்கு அப்படின்னோடனே ஹுமாயூன் சண்டைக்கு வரான். இந்த தடவை செம்ம ஸ்ட்ராங்கா வந்திருக்கான் ஷெர்ஷா. அடிச்சு துரத்துறான். முகலாய வீரர்கள் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு மேல கொல்லப்படுறாங்க. ஓகேவா? ஹுமாயூன் வந்து சண்டை போட வந்தவன் ஆத்துலயே நீந்தி போய் நீந்தி அவன் பாட்டுக்கு போறான். முடியலடான்னு சொல்லிட்டு திருச்சி போறப்ப அவனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு படகோட்டி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆக்ரால் கொண்டு போய் விடுவாரு. அப்ப கூட தன்னோட நன்றியை காட்டுவான். அந்த படகோட்டியை கூட்டு வந்து தன்னுடைய அரியாசனத்துல போய் உட்கார வைப்பாரு. நான் வந்து என் உயிரை காப்பாத்திருக்கான் அப்படிங்கிற ஒரு நன்றி உடையவர் ஹுமாயூன். ஓகேவா? அதுல இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் அப்பயே போட்டு தள்ளி தான் நேரம் முடிஞ்சது. ஷெர்ஷா எவ்வளவு பண்ணிருக்க மாட்டான். என்ன 1540 அடுத்த வருஷம் தான் ஒரு பெரிய வேலை நடக்குது. ஸோ மறுபடியும் ஷெர்ஷா என்ன பண்ணனா இந்த தடவை சண்டை போட வரான். ஓகேவா? சண்டை போட வரான். சண்டை போட வரப்போ அந்த போர் வந்து கன்னோசி போர்னு அழைக்கப்படுது. இந்த கன்னோசின்ற இடத்துல வச்சு என்ன பண்றான்னா 2 பேருக்கு சண்டை நடக்குது. அந்த போர்ல ஹுமாயூன் ஓடுறான். ஓகேவா? துரத்தி அடிக்கிறாங்க. இந்தியா விட்டே ஓடுறான். ஓகேவா? அந்த போரை புனித யாத்திரை போர்னு சொல்லுவாங்க. பில்கிரம் வார்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புனித யாத்திரை போர். ஸோ ஏன் அப்படின்னா இந்தியா விட்டு போயிட்டான். அவ்வளவுதான். இப்போ மெக்காவுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்ச மாதிரி ஆயிடுச்சு அவனை. ஓகேவா? ஹுமாயூன் துரத்தி அடிக்கப்படுறதுனால அவன் சாமர்கண்டுக்கு கிளம்பி போயிடுறான். அவனோட அந்த பழைய இதுக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த 1540 இருந்து ஒரு 15 வருஷம் இந்தியாவில் அவரோட ஒன்றும் அவ்வளவுதான். இப்போ ஷெர்ஷா அந்த 15 வருஷம் ஆட்சியில் இருக்காரு. ஷெர்ஷானா ஷெர்ஷா மற்றும் அவரோட வம்சம் வந்து ஆட்சியில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த அங்க போயிட்டு இவர் ஈராக் பகுதிக்கு போயிட்டு, அதாவது பாரசீகம் இந்த பகுதிக்கு போயிட்டு என்ன பண்ணிடுவார்னா ஈராக் பகுதிக்கு போயிட்டு மதம் மாறிடுவார். ஷியா பிரிவுக்கு மாறுவார். ஓகேவா? மாறிட்டு அவங்களோட ஹெல்ப்பை வாங்கிட்டு போயிட்டு காபூலை கைப்பற்றுவார். இதெல்லாம் நடக்கும் பின்னாடி. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா மீண்டும் இந்தியாவை கைப்பற்றுறதுக்காக ஈரானை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிற மன்னனோட உதவியோட காபூல் காந்தகார் பகுதி அவங்க அப்பாவை கைப்பற்றின பகுதியை பிடிச்சிட்டாரு. ஓகேவா? இந்த ஷா தாமஸ் வந்து சபாவித் வம்சத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 1555 ஷெர்ஷாலாம் 5 வருஷத்துலேயே செத்து போயிடுவார். அவர் செத்து போனதுக்கு அப்புறமேட்டு அவங்களோட பசங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் வீக் ஆனதுக்கு அப்புறமேட்டு போயிட்டு மறுபடியும் ஹுமாயூன் போயிட்டு அவங்க அடிச்சுட்டு மறுபடியும் என்னன்னா பேரரசன் ஆயிடுறாரு. ஸோ இந்த சன்னி பிரிவு மாறுறது எப்படின்னா காபூலை கைப்படுறதுக்கு அப்புறமேட்டு டக்குன்னு சன்னி பிரிவுக்கு மாறிட்டேன்றாரு நடக்கும். அப்புறம் இந்தியா வந்து கேப்சர் பண்ணிட்டு 1555 வந்து ஒரே வருஷத்துல 1556 நூலக படிக்கட்டுல இருந்து ஏதோ ஒரு இந்த தொழுகை இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப டக்குன்னு ஏதோ ஒரு ஆசிரியர் கேட்கிறப்ப இவர் இன்னும் வேகமா கிளம்பி வந்தாருன்ற மாதிரியும் அதுல படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்து இறந்துட்டாருன்ற மாதிரியும் ஒரு கதை இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து 1556 ஹுமாயூன் இறந்துட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போதான் என்ன பண்றாங்கன்னா இவருக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையிலிருந்தே தவறி விழுந்து விட்டார் அப்படின்ற மாதிரி ஸ்டான்லி லேண்ட்பூல் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு வரலாற்று அறிஞர் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? நல்லா இருக்கும். வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் ஸ்டேட்மெண்டோட. ஏன்னா பஞ்சாயத்து 3 பிரதரையும் போட்டு தள்ளியிருந்தாலே பிரச்சனையே இருந்திருக்கு. பிரதரை போட்டு தள்ள ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இதை விட ஒரு கதை கூட இருக்குது. பாபருக்கும் ஹுமாயூனுக்கும் நடந்த மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா ஹுமாயூனுக்கு உடம்பு முடியாம இருக்குமா. அப்போ வந்து இது நீங்க ஏதோ ஒரு படத்துல கூட பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹுமாயூன் உடம்பு முடியாம இருக்கும், பெட்ல இருப்பாரு. அப்போ வந்து பாபர் வந்து பக்கத்துல உட்காந்து அல்லாஹ் வேண்டுவாரு. விட்டுருங்க. அதாவது பாபரோட உயிரை வந்து எடுத்துக்கிட்டு ஹுமாயூனோட உயிரை வந்து கொடுத்துருவாரு. அல்லாஹ் வந்து பாபர் வந்து வேண்டுறாரு. வேணுன உடனே தான் வந்து இந்த மாதிரி வந்து ஹுமாயூன் நல்லாயிருவாரு, பாபர் இறந்துருவார் மாதிரி ஒரு கதை இருக்குது. ஆனா அது வந்து கதையை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இதுவும் நல்லா இருக்குல்ல. இது வந்து நம்ம புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. ஒரு கதை இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வரலாறு தானே, கதை தானே சொல்லலாம்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா அந்த ஹுமாயூனோட கதை இதோட முடியுது. அதாவது 1556 என்ன நடக்குதுன்றதை நடுவில் நம்ம ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஹுமாயூனை பார்க்காம அப்படியே வந்து முகலாயர்கள் வந்து லைட்டாக டைவர்ட் ஆகிட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ள வருவோம். ஓகேவா? இந்தியாவுடைய ஒரு நிர்வாகத்தை மாற்றின ஒரு மனுஷனை பார்த்துட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த சூர் வம்சம் 1540 1555 இடைப்பட்ட அந்த ஒரு 15 வருஷத்தை சூர் வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி பண்றாங்க. யார் அவர்? அந்த சூர்னா ஷெர்ஷா சூர். ஓகேவா? இவர் வாழ்ந்தது வெறும் 5 வருஷம் தான். இவர் ஆட்சி பண்ணது 5 வருஷம் தான். ஆனா அவர் பண்ண விஷயம் நிறைய. ஓகேவா? இவருடைய இயற்பெயர் ஃபரீத்.
இவருடைய இயற்பெயர் ஃபரீத். பீகார் பகுதியோட ஆப்கானிய தலைவர்களோட இவர் வேலை பார்த்திருக்காரு. ஆப்கானிய தலைவர்கள் படைத்தலைவர்களோட வேலை பார்த்திருப்பாரு. அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தோன்னா அதுல தான் இருந்திருப்பாரு. அவங்க அப்பாவும் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தராக தான் இருந்திருக்காரு. இவங்க அப்பா வந்து ஹசன் கான். அப்பா வந்து ஹசன் கான். நெக்ஸ்ட் வந்து இந்த சசாரம்ன்றது இது அப்பா அப்புறம் பார்ப்போம். ஷெர்ஷா வந்து எப்போ வந்து இந்த ஷெர்ஷா அப்படிங்கிற பேர் வந்து வருது அப்படின்னா, ஷேர் அப்படின்னா வந்து ஐ திங்க் சிங்கம் நினைக்கிறேன். ஓகே, சிங்கமா புலியானது தெரியல. ஸோ வந்து ஹிந்தியில் வந்து அந்த இது உருதுலேயே ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி இந்த மாதிரி. இவர் வந்து அந்த புலியை வேட்டையாடினார் அப்படிங்கிற விஷயத்தால தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஷெர் அப்படிங்கிற பேர் வந்து ஷெர்ஷா அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிக்குது. அடுத்ததான் வந்து இவர் வந்து ஷேர் கான் அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சியாளராக வந்து வருவார். பட்டத்துக்கு வரப்போ வந்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இவருடைய போர் வெற்றிகள். ஸோ இவர் வந்து மாலவம், அந்த மால்வா பகுதி வந்து இவர்கிட்ட வந்து சரணடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேவார் பகுதியோட உதய் சிங்கும் சரணடைஞ்சிட்டாரு. அப்புறம் ஸோ இது ரெண்டுமே அவருடைய மிகப்பெரிய வெற்றி. மால்வா பகுதியும் மேவார், ராஜஸ்தானுடைய மேவார் பகுதியும் மிகப்பெரிய வெற்றி. அப்புறம் மூன்றாவதா பார்த்தோன்னா ஒரு போர் ஒன்று. அந்த போர் பார்த்தோன்னா கலிஞ்சார் கோட்டையை கைப்பற்றக்கூடிய ஒரு போர்ல என்ன இதை கூட ஒரு கதை சொல்லுவாங்க. பீரங்கியை வந்து பார்த்தோன்னா தேவையில்லாம பீரங்கியை செக் பண்றேன்னு சொல்லி டெஸ்ட் பண்றேன்னு சொல்லி வெடிச்சு சிதறிடுவாங்க. ஸோ பீரங்கியால் ஏற்பட்ட ஒரு வெடி விபத்துல செத்து இறந்துட்டு போயிடும். இவ்வளவு ஜெயிச்ச மனுஷன் கடைசியில பார்த்தா செத்து போயிட்டாரு 1545. ஓகேவா? உண்மையா இருந்தா ஒருவேளை இவர் இருந்திருந்தானா இந்தியாவோட வரலாறு வேற மாதிரி மாறி இருந்திருக்கும். இவருக்கு அப்புறம் வந்து பெரிய ஆட்கள் யாரும் கிடையாது. இந்த 5 வருஷம் தான் இவர் 5 வருஷம் பண்ண விஷயங்கள் நிறையா. ஓகேவா? ஸோ ஒரு வெடி விபத்துல இருந்தாரு. அந்த ஷசாரம் இங்க நம்ம பார்த்தா கரெக்டா இருக்கும். அதாவது வந்து இவர் வந்து கல்லறை இளவரசன்னு சொல்லுவாங்க. யார? நம்ம ஷெர்கான் ஷெர்ஷா. ஏன் அப்படின்னா தான் இறக்குறதுக்கு முன்னாடியே தனக்கு கல்லறை கட்டிச்சுட்டு போனது. சசாரம், பீகாரோட சசாரம் பகுதியில தான் இறக்குறப்பயே வந்து பார்த்தோன்னா வந்து கல்லறை வந்து முன்னாடியே கட்டி வச்சுட்டு போயிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்தவர் வந்து பார்த்தோன்னா இன்னும் மொக்கையா வந்துகிட்டு இருப்பாங்க. கடைசி அரசர் அவர் 1553 வந்த இஸ்லாம் ஷா 2. இவர் தான் இந்த ஷெர்ஷா, அந்த சூர் வம்சத்துடைய கடைசி ஆட்சியாளர் இஸ்லாம் 2. ஓகே, இஸ்லாம் ஷா 2. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷெர்ஷாவோட ஆட்சி முறை, இதை தான் நம்ம முக்கியமா பார்த்தாகணும். தலை சிறந்த நிர்வாக முறையை ஏற்படுத்திய சிற்பி. இவர் தான் தலை சிறந்த நிர்வாக முறை ஏற்படுத்தினாரு. இவருக்கு உதவுறதுக்காக 4 முக்கியமான அமைச்சர்கள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து திவானி விசாரத்து. ஓகேவா? திவானி விசாரத்து. ஸோ வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் வந்து வருவாய் மற்றும் நிதி அமைச்சர் திவானி விசாரத் அப்படிங்கிறது. அடுத்து திவானி அரசுனாலே படைத்துறை, அதாவது இராணுவம். அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து திவானி நிசாலத்னு எழுதியிருக்கான், அதை மாத்திருக்கான். விசாலத் அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். ஓகேவா? ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து திவானி இன்ஷா, இந்த செய்தி தொடர்பு, தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க. இந்த 4 முக்கியமான துறைகள் வந்து இருந்தாங்க. அடுத்து பார்த்தோன்னா நாடு வந்து பார்த்தோன்னா வந்து 47 சர்க்கார்களா பிரிக்கப்படுது. 47 சர்க்கார்களா பிரிக்கப்படுது. இவர் ஆட்சியில் இந்த சைட்ல போட்டிருப்பேன், அந்த உள்நாட்டு நிர்வாகம் எப்படி பிரிக்கப்பட்டதுன்னா பேரரசு சர்க்காரா பிரிக்கப்படுது, சர்க்கார் பர்கானாக்களா பிரிக்கப்படுது, பர்கானாக்கள் வந்து பார்த்தோன்னா கிராமங்களா பிரிக்கப்படுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த சர்க்காரை பார்த்துக்கிட்டவங்க பேரு ஷிக்தாரு. பர்கானாவுக்கு வந்து இக்தா அமீன்ற வந்து ராணுவ அதிகாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த இவருடைய நிர்வாக சீர்திருத்தங்கள் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். களவாடப்படும் பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க ஊர்ல வந்து எது திருடப்படுதுன்னா அதுக்கு பொறுப்பு கிராம தலைவர் தான். அவனுக்கு தான் தண்டனைன்றாரு. அவன் தான் தடுக்கணும், அதுக்கு தானே அவனை போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான்ற வார்த்தையை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அது சொன்னதான் ஷெர்ஷா. நீங்க போர் புரியறப்பெல்லாம் தேவையில்லாம விவசாயம் செய்ய லேண்டை டச் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு, விவசாயி நாசமா போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், கவர்மெண்ட் காலி ஆயிடுன்ற மாதிரி அவர் வந்து தெரிஞ்சு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் வந்து இவர் வந்து இந்த விஷயத்துல சிறந்த அரசர். நெக்ஸ்ட் வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்ட வருவாய் முறை. யாரு காசு கட்டணும், யார் கட்டக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கு. நல்லா சம்பாதிக்கிறவன்ட்ட வாங்கிக்கோ, இல்லாதவன்ட்ட போய் வரி வாங்கக்கூடாது. அந்த மாதிரி ஆளு இவரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜமீன்தாரி, ஜாகிர்தாரி இந்த முறை எல்லாமே தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது இவருடைய காலத்துல. இவருடைய காலத்துல தான் விவசாயிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டது. சொல்றீங்களா பட்டா? வருவாய்த்துறை ஓரியன்டல்ல சீர்திருத்தம் பண்ணது எல்லாமே இவர் தான். ஓகேவா? ஷெர்ஷாவை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஷெர்ஷாவை நம்ம. ஓகேவா? ஸோ பட்டாவை கொடுக்கப்பட்டது இவர் காலத்துலதான். நில உரிமை பட்டான்றது முதன் முறையா கொடுக்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இவருடைய காலத்துல வரி 1/3, அதாவது வந்து 3ல் 1 பங்கு தான் வரி விதிச்சார். 3 ரூபாய் சம்பாதிச்சா 1 ரூபா வரி. அது நிலவரி வந்து பார்த்தோன்னா பணமாவோ பொருளாவோ பெறப்பட்டது. ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி பல்வேறு நில சீர்திருத்தங்களை பண்ணதுனால தான் இவரை அக்பரின் முன்னோடின்னு சொல்லுவோம். ஓகேவா? அக்பரின் முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் ஷெர்ஷா. நெக்ஸ்ட் இவருடைய இராணுவ நிர்வாகம். இந்த பசலி ஆண்டுன்றது அக்பர்ன்றதை அதில் எழுதி வச்சிருக்கான். பசலி அக்பர் சொல்லியிருப்பார். பசலின்றது அக்பர் காலத்துல தான் வரும். இராணுவ நிர்வாகம். ஸோ இந்த இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி ஃபாலோ பண்ண அந்த இராணுவ முறை தான் வச்சிருந்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜிக்கு நம்ம அலாவுதீன் கில்ஜி பார்த்திருப்போம். ஷெர்ஷாவுக்கும் அக்பருக்கும் முன்னோடி அலாவுதீன் கில்ஜின்னு பார்த்திருப்போம். அவங்க 2 பேருக்கும் அப் அண்ட் டவுனான்ற மாதிரி அவர் வருவாரு. ஓகே, அவங்க 2 பேருக்கும் பண்ற மாதிரி ஆகும். இவர் பார்த்தோன்னா இவரோட ஷெர்ஷாவோட ரூல்ஸ் தான் பின்னாடி அக்பர் ஃபாலோ பண்றாரு. ஸோ காலற்படை, குதிரைப்படை, பீரங்கி படை, யானைப்படை போன்ற 4 படைகள் இருக்குது. தாக் குதிரைகளுக்கு சூடு போடும் முறை இருக்குல்ல, கவர்மெண்ட் குதிரைனா அதை ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் காலற்படை வீரர்களோட பதிவேடு ஹீலியா அப்படிங்கிற பதிவேடு அலாவுதீன் கில்ஜி ஃபாலோ பண்ணார்ல, அதையும் ஃபாலோ பண்றாங்க. அப்புறம் போர் அப்போ விவசாயிகளோட நிலம் கைப்பற்றக்கூடாது, ஸோ அந்த அழிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க. அப்புறம் வணிகர்களோட வரியை ரொம்ப எளிமையாக்குறாங்க. இந்த வரி போடு, அந்த வரி போடு, அந்த மாதிரிலாம் கிடையாது. 2 வரி தான். விக்கிரியா, அதுக்கு டாக்ஸ் போடு. உள்ள வேற இந்த பொருளை கொண்டு வரியா, அதுக்கு டாக்ஸ் போடு. நுழைவு வரி, இந்த 2 மட்டும்தான் வரினா, வேற எந்த வரிலாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ். உள்ள நீ விற்கிறதுக்கு டாக்ஸ் கொடு கவர்மெண்ட்டுக்கு. ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறியா, அதுக்கு டாக்ஸ் கொடு. இது 2 மட்டும் போதும், வேற எதுக்கும் டாக்ஸ் வேணாம். நெக்ஸ்ட் சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ன்ற கொள்கையை ஃபாலோ பண்ண ஒரு ஓகே, இவன் அவன் அந்த மாதிரிலாம் கிடையாது. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ்ல இருக்காரு. அப்புறம் தங்கம், வெள்ளி, செம்பு காசுகள் எல்லாம் எவ்வளவு உலோகம் இருக்கணும்னு நிர்ணயம் செஞ்சாரு. தர நிர்ணயம். இப்ப கூட நம்மளோட காயின்ல இந்த அளவுக்கு இந்த மெட்டல் இருக்கணும்ன்ற மாதிரி ரூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு நோட்ல அதுல இருக்கக்கூடிய அந்த கம்பியோட எடையில எவ்வளவு கிராம் என்ன இருக்கணும்ன்ற ரூல்ஸ் இருக்குது. எல்லாமே யாரு ஷெர்ஷாதுன்னு வருது. ஓகேவா? அடுத்து தாம் எனப்படக்கூடிய தாம் DHAM தாம் அப்படிங்கிற ஒரு வெள்ளி நாணயம் அறிமுகப்படுத்தினவர் ஷெர்ஷா. இதை 1835 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய நாணயம் வரைக்கும் இந்த தாம் தான் இருந்திருக்குது. இப்போ 1500 ஃபாலோ பண்ணது 300 வருஷமா இருந்திருக்குது அந்த தாம்ன்ற நாணயம், வெளி நாணயம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா அந்த தலைமை காசினா மத மற்றும் நிர்வாக தலைவர் மாதிரி ஒரு காசி அப்படிங்கிறது. அந்த காசி பார்த்தோன்னா இவருடைய நிர்வாக முறைக்கு உதவியா இருந்தாருன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் தன்னுடைய அந்த நாணயத்துல தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல தன்னுடைய பெயரை பொறித்து வெளியிட்டிருக்கிறார். யாரு? நம்ம அடுத்து இவர் உருவாக்கின விஷயங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம் தராய். தராய் அப்படின்னா தராய் அங்க இருந்ததுல இங்க எப்படி பார்த்துட்டு இருக்கேன். சராய் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சத்திரம். ரோடு இருக்குல்ல, இவர் போட்ட ரோடு நிறையா. இவர் இந்தியாவில் போட்ட ரோடு அதிகம். ஓகேவா? ஸோ இந்தியாவோட மிக முக்கியமான ரோடு இப்போ இருக்கக்கூடிய ரோடு ஒன்று கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரோடு பார்த்தோம்னா இப்பவும் இருக்குது. ஆனால் முன்ன பாகிஸ்தானுக்குள்ளார போச்சு. இப்போ பாகிஸ்தானுக்குள்ள போவோம், பஞ்சாப் வரைக்கும் கட் ஆயிடுச்சு. கொல்கத்தால இருந்து பஞ்சாப் வரைக்கும் இப்போ அந்த ரோடு இருக்குது. ஓகேவா? NH2ன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க அந்த ரோட. ஓகே, ஸோ நம்ம நேஷனல் ஹைவேஸ் அடிப்படையில் பார்க்குறப்போ அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோட போட்டவரே இவர் தான். ஓகேவா? அடுத்து சாலைகள் நிறைய உண்டாக்கி சாலைகள்ல பாக்குறப்போ சத்திரங்களை உண்டாக்குனாரு. போற வழியில தங்குறதுக்காக, அங்க சாப்பாடு போட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்காக சத்திரம் பண்ணாரு. இது மட்டுமா, அஞ்சலை இப்படி இருக்கக்கூடிய சராய்கள் மூலமா கொண்டு போகப்பட்டது. அஞ்சல் தூது அப்படிங்கிறதெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா அந்த நாணயங்களை போட்டிருக்கோம். தங்க நாணயத்தை மெஹர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளி நாணயத்தை ரூபியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இந்த ரூபியா தான் இப்ப ருபி. இதுவும் அவர் தான். ஓகேவா? ஷெர்ஷா தான் இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகம் ஃபுல்லா. ரூபியா தான் பின்னாடி ரூபாயா வருது. ஓகேவா? ரூபாய், நம்ம ரூபாய் எல்லாமே இப்படிதான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த NH1 NH2 அந்த விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். கிராண்ட் ட்ரங்க் ரோட சொல்லியிருக்கோம். அது அடுத்த அப்படியே ஜாகிரபி டேட்டா உள்ள போயிருக்குது. ஆமா, அது இப்போ வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இவர் போட்ட முக்கியமான ரோடுகளை இங்க கொடுத்துருப்போம். ஆக்ரால இருந்து பர்ஹாம்பூர்ல இருந்து ஜோத்பூர்ல இருந்து சித்தூர் வரைக்கும், ஆக்ரால இருந்து முல்தான் வரைக்கும், சிந்து பள்ளத்தாக்குல இருந்து சோனார் பள்ளத்தாக்கு வரைக்கும். சோனார் பள்ளத்தாக்கு வெஸ்ட் பெங்கால், சிந்து பள்ளத்தாக்கு பாகிஸ்தான். இதுதான் NH2. இந்த ரோடு இப்பவும் ஃபாலோ பண்ணது. இதுதான் நமக்கு அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொன்னோம். அடுத்து பார்த்தோன்னா ஆதரவற்றவர்களுக்கு கருவூலத்திலிருந்து உதவித்தொகை இப்ப ஃபாலோ பண்ற பென்ஷன், அதையும் இவர் தான். ஒற்றர் முறையை திருத்தி அமைத்தார். ஓகேவா? ஸோ உளவு முறையே மாற்றி அமைச்சார். அப்படிதான் இருக்கணுன்ற மாதிரி. அப்புறம் இந்த
புராண கிலா அப்படிங்கிற கோட்டை. இந்த புராண கிலா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம தலைவர் ஹுமாயூன் ஜாலியா இருக்கிறதுக்காக உருவாக்குன நகரத்தை அப்படியே மாத்தி புராண கிலா அப்படிங்கிற நகரத்தை ஒரு புராண கிலான்ற நகரம், அங்க ஒரு கோட்டை ஒண்ணு கட்டுறது, புராண கிலா கோட்டை அதுதான். ஓகேவா? அந்த கோட்டை தான் பின்னாடி ஹுமாயூனுக்கே யமனா மாறும். இப்ப அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஷெர்ஷா வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து புராண கிலான்ற நகரத்தை தீர்மானித்தார். அவர் தான் சொன்னோம். அந்த கோட்டையில இருந்தா நமக்கு வந்து ஹுமாயூன் அவர் உருவாக்கின கோட்டையில தான் ஹுமாயூனோட சாவு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்தா நூலகத்துல இருந்து தவறி விழுந்து இறந்தாரு. ஓகேவா? தீன்மனாவை மாத்தி தான் பண்ணாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வாய்மையே வெல்லும் தேவநாகரி ஸ்கிரிப்ட்னு எதுக்கு இதை சொல்லியிருக்கேன்னு தெரியல. எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெர்ஷாவோட கல்லறை இருக்கக்கூடிய இடம் பீகாருடைய சசாரம். அவர் தான் அவரே கட்டிக்கிட்டான்னு சொன்னல, அந்த மாதிரி விஷயம். ஓகேவா? ஸோ இதோட இது வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து அக்பர் வந்து பார்க்க போறோம்.